Hi viewers, this is Sai Midi Max channel. Trigonometry exercise 6.3 problem 3. From the top of a tower 60 meter high, the angles of depression of the top and the bottom of a vertical lamppost are observed to be 38 degree and 60 degree respectively. Find the height of the lamppost. இங்கே tan 38 டிகிரி எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா 0.7813. tan 60 டிகிரியோட வேல்யூ வந்து √3. அதுக்கு டெசிமலில் பார்த்தீங்கன்னா 1.732 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒரு டவர், இது ஒரு டவர்னு வச்சுக்குவோம். இந்த டவரோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 60 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேம்ப் போஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மின்னணு கம்பம் வெர்டிக்கலாக இருக்குது, அதாவது செங்குத்தாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது அந்த கம்பம்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த கம்பத்தோட டாப்பில் மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 38 டிகிரி, அதாவது டவரோட ஹைட்லேருந்து. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் மேக் பண்ணுற ஆங்கிள் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 60 டிகிரி அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இது பேஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து 60 டிகிரி, இது ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான். இது வந்து 38 டிகிரி. ஓகேங்களா? இப்போ நேம் கொடுத்துடலாம். இது ஏ பி சி டி, இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஈன்னு வச்சுக்குவோம். இந்த டோட்டல் ஹைட்டு 60 மீட்டர். இதுதான் நம்மளோட லேம்ப் போஸ்ட். இதோட ஹைட்டு கண்டுபிடிக்கணும், அதை ஹெச்ன்னு வச்சுக்குவோம். இந்த சைடு ஹெச்னா இதுவும் ஹெச்சாக தான் இருக்கும். இப்போ இந்த பேஸ் வந்து நமக்கு தெரியாது, அதனால ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துக்கலாம். இதை நம்ம வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். இப்போ இது எக்ஸ்னா இதுவும் எக்ஸ் தான். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஹெச்னா அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்னா 60ல் ஹெச்சை சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ 60 மைனஸ் ஹெச். ஓகேங்களா? இப்போ நமக்கு tan 60 டிகிரி 38 டிகிரி தெரியும். அப்போ tan ஃபஸ்ட்டு 60 டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். 60 டிகிரி போடும்போது பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் ஏசிடியில் tan 60 டிகிரி, tan 60 டிகிரி ஈக்குவல் டு tan 60 டிகிரிங்கிறப்ப ஆப்போசிட் ஏடி பை அட்ஜசன்ட்டு சிடி. இதில் tan 60 டிகிரியோட வேல்யூ √3 ஈக்குவல் டு ஏடிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 60 டிவைடட் பை சிடி வந்து எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் √3 ஈக்குவல் டு 60. இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், இந்த பேஸ் வேல்யூ. அப்போ 60 பை √3 அப்படின்னு ஆகும். இப்போ இந்த 60 எப்படி எழுதலாம்னா 20 × 3ன்னு எழுதலாம். இப்போ எகெயின் இந்த 3யை வந்து 20 × √3 டிவைடட் பை √3 கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 20 √3. இப்போ இந்த வேல்யூ கிடச்சிச்சு. இப்போ நம்ம அடுத்த ட்ரையாங்கிள் எதை கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிஇயில் tan 38 டிகிரி. tan 38 டிகிரி அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் வந்து ஏஇ டிவைடட் பை பிஇ. இதில் ஏஇயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏஇங்கிறது 60 மைனஸ் ஹெச் பை பிஇ அப்படிங்கிறது இந்த எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 20 √3. tan 38 டிகிரியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 0.7813. இப்போ 0.7813 ஈக்குவல் டு 60 மைனஸ் ஹெச் டிவைடட் பை 20 √3. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 0.7813 இன்ட்டு 20 √3 ஈக்குவல் டு 60 மைனஸ் ஹெச். இப்போ இதை இந்த √3யோட வேல்யூ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 20 × √3யோட வேல்யூ என்ன 1.732 ஈக்குவல் டு 60 மைனஸ் ஹெச். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 27.064 ஈக்குவல் டு 60 மைனஸ் ஹெச். இப்போ ஹெச் தான் நமக்கு வேணும். ஹெச் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஹெச் ஈக்குவல் டு 60 மைனஸ் 27.064. இப்போ இதை 60 மைனஸ் 27.064 போட்டிங்கன்னா ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 32.936. அப்போ ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் தி லேம்ப் போஸ்ட் ஈக்குவல் டு லேம்ப் போஸ்ட் ஈக்குவல் டு 32. இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 2 டெசிமல் பார்த்தோம்னா 94 மீட்டர். ஓகேங்களா? நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். வியூவர்ஸ், உங்களுக்கு 9th 10th 11th 12th காலேஜ் ஓரியன்டாக எந்த மேக்ஸ் ப்ராப்ளம் டவுட் இருந்ததுனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.